சார், உங்க மனைவி விவாகரத்து பண்றதுக்கு என்ன காரணம்? சார், அவளை பத்தி பேசி அவளை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார். நான் அவளை பத்தி சொல்றதை விட நீங்களே அவள்கிட்ட பேசி தெரிஞ்சுங்க சார். ரைட், பேசி பாக்குறேன். பேசுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்குள்ள அடிப்படையில் என்ன பிரச்சனை? அடிப்படையில ஒன்னும் பிரச்சனை இல்லையே சார். இல்லம்மா, உங்களுக்கு இடையில என்ன தகராறு? எங்க கடையில எதுவும் தகராறு இல்லீங்களே. நல்லாதானே போயிட்டு இருக்கு. அடடா, உங்க தாம்பத்திய உறவுல என்ன சங்கடம்? தாம்பரத்துல சொந்தக்காரங்க யாரும் இல்லையே. இருந்தா தானே சண்டை வரணும். உங்க கணவர் மேல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? அட, அவர் கருப்பு தாங்க, ஆனா வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கடவுளே, நீ சாமிடா. இத வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள செக்கு எடுத்துட்டு போயிடலாம். உங்க வீட்டுக்காரோட என்னமா சண்டை? வீட்டுக்காரோட என்னங்க சண்டை? 1ஆம் தேதி ஆனா வாடகை வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவரு சந்தோஷமா தான் போவாரு. ஐயோ, இவனை காப்பாத்துறதால நம்மளை காப்பாத்துறதே தெரியலையே. உங்களுக்கு விவாகரத்து வேணுமா? ஐயோ வேணாங்க, ஏற்கனவே 3 விவாகப்பட்டு வீட்டுல இருக்கு. யாரு பத்த பிள்ளையோ மாட்டிக்கிச்சு. விதி வழி. உங்க வீட்டுக்காரரு எதுக்கு விவாகரத்து கேக்குறா தெரியுமா? தெரியுங்க, என்ன பத்தி அபாண்டமா பழி சொல்றாரு. என்கிட்ட பேசினாலே நெஞ்சு வலி வருமா? நெஞ்செல்லாம் பாருங்க, நீங்க இவ்வளவு நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. எப்பா, யாரா நீ? அடி பாவி சண்டாளி, டிவர்ஸ் கேஸ் கூட்டிட்டு வந்துட்டு கொலை கேஸ்ல மாட்ட விடலான்னு பாக்குறா.